அனைவருக்கும் அன்பான வணக்கம். அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. கடந்த ஒரு 1.5 ஆண்டுகளுக்கு முன்பாக நமது மாநில தலைவர் மத்திய அமைச்சர் அவர்களை நாம் கொண்டாடி மகிழ வேண்டிய காலகட்டம் இது. இருப்பினும் அவருடைய வேண்டுகோள், இன்றைக்கு திரு கே அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் தலைவராக பொறுப்பேற்கிறார். நமது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் அவருக்கு நீங்கள் சால்வை பூங்கொத்து கொடுக்கலாம். அமைச்சர் அவர்களுக்கு சிறப்பான ஒரு தனியாக ஒரு விழா நாம் நடத்த நிச்சயம் ஏற்பாடு செய்வோம். அதை தயாராக இருப்போம் தெரிவித்துக் கொள்கிறேன். மரியாதைக்குரிய அகில பாரத பொதுச் செயலாளரும் தமிழகத்தினுடைய பொறுப்பாளருமான அன்பு சகோதரர் அண்ணன் சி.டி. ரவி அவர்களே, இணை பொறுப்பாளர் மரியாதைக்குரிய அண்ணன் பி. சுதாகர் ரெட்டி அவர்களே, நமது மூத்த தலைவர் ஐயா இலா கணேசன் அவர்களே, மரியாதைக்குரிய முன்னாள் மத்திய அமைச்சர் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களே, மரியாதைக்குரிய முன்னாள் தலைவர் அண்ணன் சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்களே, மரியாதைக்குரிய முன்னாள் தேசிய செயலாளர் அண்ணன் எச். ராஜா அவர்களே, மற்றும் மேடையில் இருக்கிற துணைத் தலைவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற குழுவுடைய தலைவர் அண்ணன் நயினா நாகேந்திரன் அவர்களே, மாநில செயலாளர்களே, துணைத் தலைவர்களே, பொதுச் செயலாளர்களே, இங்கே கூடியிருக்கிற அனைத்து நிர்வாகிகளுக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக மிக முக்கியமான நாள். யாரும் இனிமேல் தமிழகத்திலே தூங்க முடியாது. எனவே இனிமேல் நாம் ஒரு கண நேரமும் தூங்க முடியாது. பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலே தாமரை ஆட்சி மலரச் செய்வதற்கு ஒரு இளைஞர், துடிப்புமிக்க இளைஞர், படித்து ஐபிஎஸ் பட்டம் பெற்ற இளைஞர் நமக்கு வழிகாட்ட வருகை தந்திருக்கிறார். அவருடைய துடிப்பும் படிப்பும் நமது மூத்த தலைவர் அவர்களுடைய அனைத்து தலைவருடைய அனுபவமும் ஆற்றலும், இங்க இருக்கிற ஒருமித்த தம்பிகளுடைய சகோதரருடைய சக்தியும் ஒன்று சேர்ந்து தமிழகத்தின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறது பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் என்று உறுதி செய்ய வேண்டும். மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான ஒரு சக்தி உண்மையாக இன்றைக்கு பாஜக மட்டும்தான் என்பதை எனவே இந்த அற்புதமான நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்கள் அனைவரையும் வருக வருகம் என்று வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த லோகநாதன் முரளி உட்பட அனைத்து நிர்வாகிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நேரம் சுருக்கமாக இருப்பதால் முதலாவதாக ஐயா பேட்டை என்ட்ரன்ஸ் ரோடு பாலசுப்ரமணிய திருக்கோயிலுடைய குருக்கள், அவர் குருக்கள் மட்டுமல்ல நமது கட்சியுடைய முக்கியமான நிர்வாகியாக இங்கே இருக்கிறார். அவர் இன்றைக்கு கடவுளை வேண்டி இந்த ஆசீர்வாதத்தை, இவருடைய பிரசாதத்தை மாநில தலைவருக்கு அளிக்கிறார்.
அனைத்து தலைவர்களும் நமது அகில பாரத தலைவரும் மரியாதை செய்திருக்கிறார்கள். நன்றி. அனைத்து தலைவர்களும் இப்பொழுது வாழ்த்து இருக்கிறார்கள். யாருமே மதிய உணவு இங்கே இருப்பவர்கள் நாங்கள் இன்னும் மதிய உணவு கூட அருந்தாமல் இன்றைக்கு தலைவர்கள் உங்களுக்கான நேர நிகழ்ச்சியை முடித்துவிட்டு போவதற்கு வந்துவிட்டார்கள். திருக்குறளை போல எல்லா தலைவர்களும் வாழ்த்து இருக்கிறார்கள். முதலில் அண்ணன் நமது முன்னாள் தேசிய செயலாளர் அண்ணன் எச் ராஜா அவர்கள் இப்பொழுது வாழ்த்து பேசுகிறார். தலைவர்கள் மத்திய அமைச்சர் அவர்களுக்கும் மாநில தலைவர் அவர்களுக்கும் சாமி அணிவித்து அண்ணன் CTR ரவி அவர்கள் கௌரவிக்கிறார். திரு அண்ணாமலை மாநில தலைவர் அவர்கள் தேசிய செயலாளர் அண்ணன் சுதாகர் ரெட்டி அவர்கள் இப்பொழுது மாநில தலைவருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறார். மத்திய அமைச்சர் அவர்களுக்கும் அண்ணன் இணைப்பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி அவர்கள் வாழ்த்து தெரிவிக்கிறார். அண்ணன் எச் ராஜா அவர்கள் வாழ்த்து தெரிவிக்கிறார். ஒரு திருக்குறளை சொல்லிட்டு திருக்குறளை போல வாழ்த்துவார்கள். நம்முடைய மாநில தலைவர் அருமை சகோதரர் திரு கே அண்ணாமலை அவர்கள் தலைமையில 2024 அதற்கு பிறகு சட்டமன்ற தேர்தலிலும் மத்தியிலும் மாநிலத்திலும் பாரதிய ஜனதா கட்சியை ஆளும் கட்சி என்கின்ற நிலைக்கு கட்சியின் பணிகளை எடுத்துச் செல்ல என்னுடைய பரிபூர்ண வாழ்த்துக்களை தெரிவித்து இறைவன் அருள் புரிய வேண்டிக் கொள்கிறேன். அதே போல இந்த மத்தியிலே அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கின்ற மாண்புமிகு மத்திய இணையமைச்சர் முருகன் அவர்களுடைய அரசு பணி மென்மேலும் சிறந்து தமிழகத்திற்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு வலிமை சேர்க்கும் என்கின்ற நம்பிக்கையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம். அடுத்ததாக முன்னாள் மாநில தலைவர் அண்ணன் CTR வாழ்த்துறை வழங்குவார். சர்வ சக்தியையும் தன்னகத்தை கொண்டிருக்கின்ற பாரத அன்னையின் பொற்பாதங்களை முதற்கண் பணிந்து வணங்கி இன்றைக்கு அருமை சகோதரர் அண்ணாமலை அவர்களும் அருமை சகோதரர் முருகன் அவர்களும் தமிழகத்தில் தேசியமும் தெய்வீகமும் இன்றைக்கு மட்டுமல்ல என்றைக்கும் அது மட்டும்தான் ஜீவிதமாய் நிலைத்திருக்கும் என்பதற்காக தங்களுடைய பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். சகோதரன் முருகன் அவர்கள் தலைவரானார்கள். 4 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கிறோம். இன்றைக்கு அவர் மத்திய அமைச்சராக இருக்கிறார்கள். அண்ணாமலை அவர்கள் தலைவராக மட்டும் இல்லாமல் தளபதியாகவும் இருந்து நம்மை வழிநடத்த இருக்கிறார்கள். இந்த 4 40 ஆகும், 40 140 ஆகும். எங்கும் காரைப்படை மறவர்கள் மட்டும்தான் பாரத தேசத்தை ஆழ்வார்கள் என்கின்ற சூழல் உருவாகும். பிரிவினைவாதிகள் புறமுதுகிட்டு ஓடுகிற நாளை தமிழ் மண்ணிலே உருவாக்கி காட்டுவோம். அதற்கு உங்கள் தலைமையில இணைந்து பணியாற்றுவோம். வாழ்க வளர்க என்று உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். சட்டமன்ற உறுப்பினர் பாஜகவின் சட்டமன்ற தலைவர் அண்ணன் நயினாரண்ணன் அவர்கள் வாழ்த்துறை வழங்குவார். பாரத தாய்க்கும் தமிழ் அன்னைக்கும் எனது வணக்கம்.
மேடையில் அமர்ந்திருக்கின்ற அனைத்து தலைவர்களுக்கும் எனது வணக்கம். இன்றைக்கு நமது அகில இந்திய தலைமை மதிப்புக்குரிய அன்பு சகோதரர் திரு அண்ணாமலை அவர்களை மாநில தலைவராக நியமித்து நமக்கெல்லாம் அறிவு செய்த விழாவாக பதவியேற்கின்ற விழாவாக இந்த விழா இன்றைக்கு அமைந்திருக்கிறது. அதேபோல மத்திய இணையமைச்சர் மாண்புமிகு எல்முருகன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆட்டோவில் பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் பின்னால் எழுதியிருப்பாங்க, பெண்ணுக்கு திருமண வயது 18, ஆணுக்கு திருமண வயது 21 எழுதியிருப்பாங்க. நிறைய பேர் வயது வயது என்று சொல்கிறார்கள். 37 வயது என்பது ஆக 21 வயதிலே எல்லோரும் ஒரு முழுமை பெற்று விடுவார்கள். 37 வயது என்பது அது மிக அனுபவம் வாய்ந்த ஒரு வயதாகத்தான் என்னை பொறுத்த மட்டும் நான் கருதுகிறேன். அதுபோல அவர்களுக்கு 37 வயது என்று சொன்னாலும் அவர்கள் பத்திரிகை கொடுத்த பேட்டியை நான் பார்த்தேன். அந்த பத்திரிகையில் பொதுவாக பத்திரிகையாளர்கள் எதிர்கேள்விகள் கேட்பது வழக்கம். ஆனால் அவர் இன்றைக்கு அவருடைய பத்திரிகை பேட்டியில் ஒரு கேள்வி கூட எதிர்கேள்வி அமையாதவாறு அருமையான முறையில் தொடர்ச்சியாக நீட்ல இருந்து ஆரம்பித்து நீட்டா எல்லா விஷயங்களையும் செய்து முடித்திருக்கிறார்கள். ஒரு சரியான தலைமையை நமது மாநிலத்திற்கு இன்றைக்கு நமது அகில இந்திய பொதுச் செயலாளர் மதிப்பிற்கு மரியாதை சி.டி. ரவிசார் அவர்கள், இணை பொறுப்பாளர் மரியாதைக்குரிய நமது சுதா ரெட்டி சார் அவர்கள் தலைமையிலே இந்த நிகழ்வு நடந்துபட்டுக் கொண்டிருக்கிறது. நாம் அனைவரும் ஒன்றுபட்டு பெரியவர் சிறியவர் என்று இல்லாமல் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து செயல்படுவோமானால் நிச்சயமாக ஒரு ஒளிமயமான எதிர்காலம் தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்கு நிச்சயமாக அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகங்கள் இல்லை என்பதை சொல்லி திரு அண்ணாமலை அவர்களுக்கும் மாண்புமிகு மத்திய இணையமைச்சர் எல்முருகன் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த உளங்கனிந்த வாழ்த்துக்களை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். முன்னாள் மாநில தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான அண்ணன் பொன்னார் அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார். அன்னை பராசக்தியினுடைய அருளினாலே இன்று நம்முடைய தலைவராக புறப்படுத்திருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணாமலை அவருடைய வழிகாட்டுதலிலே 26ஆம் ஆண்டு நாம் ஆட்சியை பிடிக்கக்கூடிய சூழ்நிலை உறுதியாக வரும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல மத்திய இணையமைச்சராக பொறுப்படுத்திருக்கின்ற முன்னாள் தலைவர் மரியாதைக்குரிய சகோதரர் முருகன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 2014ஆம் ஆண்டு நம்முடைய அரசு ஏற்பட்ட பின்பாக தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வளர்ச்சி இவையெல்லாம் நம்முடைய கண்முன்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு முன்பாக 2012ஆம் ஆண்டிலே மதுரையிலே தாமரை சங்கம் நடத்தினோம். அதனுடைய இலக்கு 2014ஆம் ஆண்டிலே மத்தியிலே தாமரை ஆட்சி, 16ஆம் ஆண்டிலே தமிழகத்திலே தாமரை ஆட்சி, மத்தியிலும் மாநிலத்திலும் தாமரை ஆட்சி மலர்ந்திட தாமரை சங்கமம். அது ஒண்ணு நடந்துச்சு. 2வது பாக்கி இருக்குது. 16ஆம் வருஷத்துல நடந்திருக்க வேண்டியது பாக்கி இருக்குது. ஆகையினால பாக்கி இருப்பதை முடித்து தர வேண்டிய பொறுப்பிலே நம்முடைய மரியாதைக்குரிய தலைவர் அண்ணாமலை அவர்கள் இருக்கின்றார்கள். சாதாரணமாக கிராமத்திலே சொல்வார்கள், முன்னேர் எப்படி போகின்றதோ அதே போலத்தான் பின்னேர்களிடம் போகும் என்று சொல்வார்கள். முன்னேறுங்கள், உங்கள் வழியிலே நாங்கள் தொடர்வோம், வெற்றியை பகிர்ந்து கொள்ளி வருகின்றேன். நன்றி. முன்னாள் மாநில தலைவரும் மூத்த தலைவருமான வேலினை கையில் எடுத்தார் முருகன், ஆனால் வேலை முடியவில்லை.
வேல் கையிலே எடுத்தார் முருகன், ஆனால் வேலை முடியவில்லை. முடிந்தவரையில் வெற்றி. 4 பேர் நாம் ஏற்கனவே சட்டமன்றத்திற்கு அனுப்பியிருக்கிறோம். ஆனால் வேலை அழைத்த காரணத்தால் டெல்லிக்கு சென்று விட்டார். டெல்லிக்கு சென்றது இழப்பு என்று நினைத்தாலும் கூட போட்டாலே ஒரு குண்டு தன்னுடைய பண்புரிப்பு அதுல தான் எந்த பகுதி என்பதை சொல்வதற்காக கொங்கு நாடு முருகன் அவர்களே, தயவு செய்து தவறாக நேர்ந்து விட்டது என்று சொல்ல வேண்டாம். நடப்பது நன்றாகவே நடந்தது. தினமரனுக்கும் நன்றி சொல்லி ஆக வேண்டாம். யாரெல்லாம் ஒன்றிய அரசு என்று பேசி வந்தவர் அத்தனை பேரும் கதிகலங்கி போயிருக்கிறார். நான் கூட மறுக்கலாமா என்று பார்க்க ஆனந்தமாக ரசித்துக் கொண்டிருந்தார். நீ வெறும் கொங்கு நாடு என்று சொன்னவுடனே உனக்கு இவ்வளவு பற்றியது என்றால் எங்களுக்கு பாரத நாட்டை பற்றி கொண்டாட நினைக்கும் போது எங்களுக்கு எவ்வளவு பற்றியது. தெரிந்தோ தெரியாமலோ நல்ல காரியம் செய்திருக்கிறேன். வாழ்த்துக்கள். அண்ணாமலை அவர்களுக்கு மரியாதையான இடத்தில் வைத்துவிட்டு வேலையை நாங்கள் ஒத்துழைக்க தயாராக இருக்கிறோம். அடுத்து மகளிர் சார்பாக வடக்கொச்சி சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரி சரஸ்வதி அவர்கள் வாழ்த்துறை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். भारत माता की जय। மனமார்ந்த வார்த்தைகளை தெரிந்து கொள்கின்றேன். திரு அண்ணாமலை தலைமையில் நாங்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து பாடுபட்டு கட்டாயம் 2026 அவரை முதலமைச்சர் என்று உறுதியுடன் கோரிக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக இணை பொறுப்பாளர் மரியாதைக்குரிய அவர்கள் இந்த விழாவின் கதாநாயகன் திரு அண்ணாமலை அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய மத்திய அமைச்சர் திரு முருகன் அவர்களுக்கும் அகில இந்திய பிஜேபி பொதுச் செயலாளர் திரு சி.டி. ரவி அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கம். வருங்காலத்தில் தமிழகத்தில் உள்ள அனைத்து ஊர்களிலும் தாமரை மலர வேண்டும். அதற்காக அண்ணாமலையின் தலைமையில் ஒன்று பாடுபடுவோம், ஒன்று செறிந்து பாடுபடுவோம். அனைவருக்கும் வணக்கம். சகோதர சகோதரிகளே, டைனமிசம், ஸ்பீட் ஆஃப் ஆக்ஷன், டெடிகேஷன், hard work, combination of Annamalai. I must thankful to the All India leadership, Sri Nadda ji, our beloved Prime Minister Narendra Modi ji, Amit Shah ji, B.L. Santosh ji, along with our beloved C.T. Ravi ji, taken the decision by appointing a young and energetic, a dynamic person who will deliver the goods in a befitting manner against the undemocratic Gunda rule of the PMK led by the present regime. I don't want to take much of the time because veteran leaders L. Ganeshan ji, CPR ji, Munnar ji
H. Raja ji, Saraswati ji, Keshav Vinayakani ji, our director, our secretary, above all, our Nayanar, Nagendran ji, who entered the assembly with the Tamarai with 4 MLAs under the leadership of Narendra Modi ji. They already, with all veteran people are here, experienced team is here. Only 2 minutes I wanted to tell, this is the first meeting. Experience counts, energy counts, youth, speed of action, experience, driving force. Definitely, you will succeed as the Talaivar of Tamil Nadu BJP in a befitting manner in coming days. In Hindi, चलते चलो मंजिल और बाकी है दूर चलो by walk but target is big. We'll work hard everywhere. Tamarai has seen a strong force who are sitting district president, block president, state office bearers, in charges who worked vigorously under the leadership of the previous president Muruganji, under the leadership of Prime Minister. We got 4 MLAs. Stalin challenged. 1 MLA will not get by the BJP. Now, not only hear the news, in Tamil Nadu BJP president's election, Telangana, Andhra, everywhere is asking, one IPS person with a dedicated service left for the sake of the nation. That is saluting for his service-oriented leadership. As a co-in-charge along with our city Raviji, we are there as a brother, as a co-worker, not we are leaders, as a worker, every time, at any time, we are there to work with you to make successful Bharatiya Janata Party in coming municipal elections in coming 2023 or 24 MP election, or definitely we will reach our target in a commendable manner with the aspiration of our high command. Thank you very much. Nandri, Romba Santosham, Vanakkam. Wish you all the best. Balaji Venkatesha, Shirdi Sai Baba, our Muruganji is there already. Vetrivel, Veravel, Muruganji blessed already. Our Lord Muruganji. He will also deliver the goods. He will be a successful minister with these wishes. I am concluding my speech. Thank you. Karunagarajanji, Loknathji, who have conducted here. Dorai Swamiji, all veterans are sitting. Or Rajan, Rajaji, and everybody is here. And I have taken few names. If you have left out, don't think otherwise. Thank you very much. Wish you all the best, Annamalaji Talaivar. All the best. To take all the sections along with you. You will be the successful president. Thank you very much. நேரம் காரணத்தால் சுருக்கமாக வாழ்த்து வழங்குமாறு கேட்டுக்கொண்டு அப்பதாக நம்ம மாநில துணைத் தலைவர் அண்ணன் VP துரைசாமி அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார். தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய சகோதரர் அண்ணாமலை அவர்களே, மாண்புமிகு மத்திய அமைச்சர் டாக்டர் முருகன் அவர்களே, இயக்கத்தினுடைய தலைவர்கள் மதிப்பிற்குரிய ரவி அவர்களே, மிஸ்டர் ரெட்டி அவர்களே மற்றும் தலைவர்களே, CPR அவர்களே, மேடையில் வீட்டிருக்கின்ற துணைத் தலைவர் அவர்களே, உங்களால் மாவட்ட தலைவர்களே, பாஜக கட்சியினுடைய மதிப்பிற்குரிய தொண்டர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு அதிசயத்தையும் ஆச்சரியத்தையும் நான் பார்க்கிறேன். எதையா நீ ஒரு வித்தியாசமா சொல்றேன்னா, ஒரு ஆச்சரியம். 37 வயதில் தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் தேர்வு பெற்றவர். தமிழகத்திற்கு இவர் இந்த நேரத்திற்கு தேவை ஸ்கில் அண்ட் எஃபிஷியன்சியை அறிந்து தலைவர் நட்டாஜி அவர்கள் நியமித்திருக்கிறார்கள். நமது மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், ஐயா எல்ஜி தவறாக எண்ணிவிடக் கூடாது, நான் சொல்லவில்லை என்றால் என் கடமையிலிருந்து தவறியவன் ஆகிவிடக் கூடாது.
இந்தியாவில் 75 ஆண்டு காலத்தில் மிஸ்டர் முருகன் இஸ் நெய்தர் நாட் எ மெம்பர் ஆஃப் லோக்சபா ஆர் ராஜ்யசபா. 2 அவையிலும் உறுப்பினர் இல்லாத ஒரு மனிதரை, ஒரு எளிய மனிதரை பிறகு பார்த்துக் கொள்ளலாம், அவருக்கு அமைச்சராக்கி கை கொடுப்போம் என்று சொன்ன பிஜேபி கட்சிக்கு இணையாக பார்க்க முடியாது. எனக்கே ஆச்சரியமாக இருக்கிறது. நானும் ராஜ்யசபாவில் 6 ஆண்டு காலம் இருந்தவன். 2 அவையிலும் உறுப்பினர் அல்லாத ஒருவரை தமிழகத்திலிருந்து ஒரு எம்பி கூட வழங்க தவறிய இந்த தமிழ் மக்களுக்கு, நாங்கள் அடித்தட்டு மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வாய்ப்பு வழங்குவோம் என்று சொன்ன பிரதமர் மோடி அவர்களுக்கு அந்த சமுதாயத்தின் சார்பாக கோடான கோடி நன்றியை சொல்லி, இந்த ஒரு இயக்கம் தான் ஜாதி பார்ப்பதில்லை, இந்த ஒரு இயக்கம் பிஜேபி தான் மனம் பார்ப்பதில்லை. யாருக்கு திறமை இருக்கிறதோ, யாருக்கு அறிவு இருக்கிறதோ, யாருக்கு ஆற்றல் இருக்கிறதோ அவர்களுக்கு உரிய இடத்தில் உட்கார வைக்கக்கூடிய ஒரு இயக்கம் பிஜேபி என்றால் அது எனக்கு ஆச்சரியம்தான், அதிசயம்தான். இந்த 2மே தமிழகத்தில் நடந்திருக்கிறது. அவர் எதிர்காலத்தில் அவர் காவல்துறையை சேர்ந்தவர், தமிழ் கலாச்சாரத்தினுடைய காவலர், தமிழ் மக்களுடைய காவலனாக வெகு விரைவில் அவர் வருவார் என்று வாழ்த்தி நான் விடைபெறுகிறேன். வாழ்த்துக்கு நன்றி. முன்னாள் மாநில தலைவராக மிக சிறப்பாக பணியாற்றி இன்றைக்கு மத்திய அமைச்சராக பொறுப்பேற்று இருக்கும் நம்முடைய மரியாதைக்குரிய டாக்டர் எல் முருகன் அவர்கள் புதிய தலைவர்களுக்கு வாழ்த்துரை வழங்குவார். வீரவே வீரவே வெற்றி 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 வேல். பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக பொறுப்பேற்றிருக்கின்ற அன்பு சகோதரர் அண்ணாமலை முன்னாள் காவல்துறை அதிகாரி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அண்ணாமலை அவர்கள் கரூர் மாவட்டத்தில், எனக்கு பக்கத்து மாவட்டம், கரூர் மாவட்டத்தில் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து ஐபிஎஸ் அதிகாரியாக கர்நாடக மாநிலத்தில் பணியாற்றி நம்ம கட்சியில மாநில துணைத் தலைவராக பணியாற்றி இப்பொழுது மாநில தலைவராக வந்திருக்கிறார். அவருடைய தலைமையில பாரதிய ஜனதா கட்சி வருகிற 2024 2026 மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவோம். 2026 பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியை கொண்டு வருவோம். அதுதான் நாம் அனைவரும் இணைந்து செயல்படக்கூடிய பணியாக இருக்கும். மூத்த தலைவர் மரியாதைக்குரிய ஐயா இலா கணேசன் அவர்கள் போட்ட விதை அண்ணன் சிபிஆர் அவர்கள் அவர் தண்ணி ஊற்றி வளர்த்தார். அண்ணன் ஹெச் ராஜா அவர்கள் உரம் போட்டார்கள். அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அதை வேலி அமைத்துக் கொண்டு மரமாக கொண்டு வந்தார்கள். சகோதரி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஒரு மரமாக ஆக்கினார்கள். அந்த மரத்தில் 4 சட்டமன்ற உறுப்பினர்களை நாம் பெற்று சட்டமன்றத்திற்கு அனுப்பியிருக்கிறோம். இந்த மரம் தமிழகம் முழுவதும் வேர் விட்டு தமிழகம் முழுவதும் பறந்து பாரதிய ஜனதா கட்சி, எங்கும் பாரதிய ஜனதா கட்சி, எதிலும் பாரதிய ஜனதா கட்சி அப்படின்ற நிலைக்கு கட்சியை நாம் அடுத்த நிலைமைக்கு எடுத்து செல்வோம். அதற்காக நமக்கு வாய்ப்பளித்த பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும் மரியாதைக்குரிய அமித்ஷாஜி அவர்களுக்கும்
உள்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய தேசிய தலைவர் திரு நட்டாஜி அவர்களுக்கும் தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய எல் சந்தோஷி அவர்களுக்கும் அண்ணன் தேசிய பொதுச் செயலாளர் தமிழகத்தினுடைய பார்வையாளரும் அண்ணன் சி.டி. ரவிஜி அவர்கள், அவரை பத்தி இந்த நேரத்தில் நம்ம சொல்லி ஆகும். தமிழ்நாட்டுக்கு பார்வையாளராக வந்த பிறகு தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியை திராவிட கட்சிகளுக்கு எப்படி இணையாக தேர்தலை சந்திக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு நமக்கு ஊக்கம் கொடுத்து கட்சியை நாம் எடுத்துக்கொண்டு செல்வதற்கு உறுதுணையாக இருந்தார்கள். அண்ணன் சுதாகர் ரெட்டிஜி அவர்கள் அனைத்து கிராமங்களுக்கும் சென்றார்கள். அண்ணன் கிஷன் ரெட்டிஜி அவர்கள், அண்ணன் வி.கே. சிங்ஜி அவர்கள், மத்திய அமைச்சர் அவர்கள், அவர்களுடைய அனைத்து நிர்வாகிகளுடைய ஒத்துழைப்பும் இதற்கெல்லாம் மேலாக ஒவ்வொரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களுடைய உழைப்பினாலும் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி அடுத்த கட்டத்தை நோக்கி சென்றிருக்கிறது. ஆகையால் நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்வோம். அண்ணாமலை அவர்களுடைய பணி சிறக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தலைவர்களின் வாழ்த்துறையில் நிறைவாக தேசிய பொதுச் செயலாளரும் நம்முடைய மாநில பார்வையாளருமான மரியாதைக்குரிய திரு சி.டி. ரவிஜி அவர்கள் வாழ்த்துறை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பாரத் மாதா கி வீரவே வீரவே வீர வீரவே வெற்றி 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 வெற்றி. அனைவருக்கும் வணக்கம். Tamil Makkal and Tamil Nadu Bharatiya Janata Party, you are totally lucky. Why? You only sent 4 MLA. Modi ji का नरिया प्रीति तमिलनाडु मक्कल के. He made him our Morgan Central Minister. Many real Singham are there, but he is our real Singham. He is not real Singham. He is our real Singham. Annamalai, he is our new party president. Once you will send 20 MPs, I hope you will get more than 6 ministers. How many? Only MP Modi ji has given 6,50,000 various development projects. He has given sanction to Tamil Nadu. Once you will send 20 MPs, you will get more than 10 lakhs more. நிறைய பிரீத்தி மோடிஜி இருக்கும். தமிழ்நாடு மக்களுக்கு மேல நிறைய பிரீத்தி மோடிஜி இருக்கு. I congratulate both Murugan ji and Annamalai ji. I will give one small task. That is not my task. Our Amit Bhai, he has given the task. Win the vote, win the election. Once we convert our vote in favor of BJP, we will definitely win the election. That is our small task. We will meet every Karyakarta. Automatically we will get the result. Now time is ours. Time is ours. Why? Always dynasty politics. Some are gloomy. But now DMK dynasty politics, some are gloomy.
If you want any, get any works, you go and contact with Samina, fulfill his demand. He will get everything. This is the right way. This is the right way. We will eradicate who are looting us. We will eradicate them. Will lose lotus. மலர்ந்தே தாமரை தாமரை Annamalai is ending an ancient energy. He has a capacity, his leadership and all our seniors support. 9 years or 4 leader will do that work. Coming days, in the leadership of Annamalai, our party will much more strong. Once again, I congratulate to both of them, Annamalai ji, Murugan ji, வாழ்த்துக்கள். அடுத்ததாக தமிழகத்திலே 4 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட இந்த சூழ்நிலையிலே 150 எம்எல்ஏக்களாக உயர்த்திய தீர்வுகள் என்று கடந்த 3 நாட்களாக 16 மாவட்டங்களை சூழ்நிலைத்து இன்றைக்கு சென்னையில் வந்து மையம் கொண்டுள்ள நம்முடைய சிங்கம் என்று அழைக்கக்கூடிய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் ஏற்புரையை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கம். இவ்வளவு பேர் இங்க சாப்பிட்டுருக்கீங்கன்னு தெரியல, இருந்தாலும் கூட இந்த அரங்கம் நிரம்பி வழிகின்றது. காரணம் என்னவென்றால் உங்கள் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய உத்வேகம் இருக்கிறது. 4 எம்எல்ஏக்களாக இருக்கின்றோம். தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருகின்ற காலம் வெகு தொலைவிலே இல்லை என்கின்ற நம்பிக்கையில் இங்க யாருக்குமே பசிக்கவில்லை என்று எனக்கு தெரியல. இருந்தும் ரத்தின சுருக்கமாக ஒரு 5 நிமிடத்திலே ஏற்புரையை நான் முடித்து விடுகின்றேன். நம்முடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் தமிழகத்தினுடைய பொறுப்பாளர் சி.டி. ரவிஜி அவர்களே, மத்திய அமைச்சரவையிலே அமைச்சராக பொறுப்பேற்று இன்று நமக்காக தமிழ்நாட்டிற்கு வந்து பொறுப்பை இங்கே அவருடைய முன்னாள் தலைவர் பொறுப்பை கொடுப்பதற்காக வந்திருக்கக்கூடிய முருகன்ஜி அவர்களே, இணை பொறுப்பாளர் நம்முடைய சுதாகர் ரெட்டிஜி அவர்களே, நம்முடைய மூத்த தலைவர் இலகணேசன் ஐயா அவர்களே, பொன் ராதாகிருஷ்ணன்ஜி அவர்களே, நம்முடைய சிபி ராதாகிருஷ்ணன் அண்ணா அவர்களே, என்னோடு தோளுக்கு தோள் கொடுத்து சட்டசபையிலே தலைவராக இங்கே பணியாற்றி அடுத்த 5 வருடத்திற்கு நாட்டை 150ஆக மாறுவதற்கு பாடுபடக்கூடிய அவர்களே, நம்முடைய முன்னாள் மாநில செயலாளர் தான் எடுத்த பணியிலே ஒரு துளி கூட இங்கே எங்கேயும் செல்லாமல் இயக்கத்துக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கூடிய அண்ணன் எச் ராஜாஜி அவர்களே, நம்முடைய துணைத் தலைவர்கள் அரசியல் அனுபவம் இருக்கக்கூடிய வி.பி. துரைசாமி அண்ணா அவர்களே, தஞ்சாவூர் டெல்டா பகுதியினுடைய சிங்கம் என்று சொல்லக்கூடிய கருப்பு முருகானந்தம் அண்ணன் அவர்களே, ராஜாஜி அவர்களே, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பழனியுடைய சட்டமன்ற பொறுப்பாளராக நம்முடைய முருகன்ஜி அவர்களுடைய சட்டமன்றத்திலே மிக சிறப்பாக வேலை செய்த கார்வேந்தன்ஜி அவர்களே, டால்பின் அண்ணா அவர்களே, நம்முடைய எம்எல்ஏக்கள் இங்கே சரஸ்வதி அம்மா அவர்களே, இங்கே இருக்கக்கூடிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர்களே, துணைத் தலைவர்களே, உங்கள் அனைவருக்கும் மறுபடியும் என்னுடைய நன்றிகளை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு அரசியல் கட்சி எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு உதாரணமாக திறந்து கொண்டிருக்கின்றது. என்னவென்றால் ஒரு அரசியல் கட்சியிலே அடிப்படையிலே சமூக நீதி இருக்க வேண்டும். அந்த சமூக நீதி திறமையின் அடிப்படையிலே ஒரு நல்ல மனிதரை அழகு பார்க்கக்கூடிய ஒரு பொறுப்பான பதவியை அமர்த்தக்கூடிய ஒரு பணி அரசியல் கட்சிக்கு இருக்கிறது. அதன்படிதான் நம்முடைய முன்னாள் மாநில தலைவர் முருகனையா அவர்கள் உங்களுக்கு தெரியும்
கடுமையாக வேலை செய்து 4 எம்எல்ஏக்களை சட்டசபைக்கு அனுப்பி கொரோனா காலகட்டத்திலும் கூட ஒரு நாளும் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து கட்சியிலே ஒரு எழுச்சி ஏற்படுத்தியிருக்கின்றனர். 2 வருட காலமாக தமிழகத்திற்கு மத்திய அமைச்சரவையிலே அங்கம் வைப்பதற்கு ஒரு வாய்ப்பு அமையவில்லை. காரணம் என்னவென்றால் 2019 லோக்சபா தேர்தலிலே நாம் அவ்வளவு எம்பிக்களை அனுப்ப முடியவில்லை. இருந்தும் கூட நம்முடைய பொதுச் செயலாளர் சிடி ரவி அவர்கள் சொன்னது போல 6 லட்சம் கோடிக்கு மேல் தமிழகத்துக்கு பணம் மட்டும் கொடுக்கவில்லை. அனைத்து திட்டங்களிலும் தமிழகம் முதலிடத்தில் இருக்கிறது அல்லது 2வது இடத்தில் இருக்கிறது. அனைத்து மத்திய அரசு திட்டத்திலும் அதற்கு ஒரு முத்தாய்ப்பாக தமிழகத்திலிருந்து ஒரு அற்புதமான மனிதரை இணையமைச்சராக மேலே சென்று அமர்த்தி இருக்கின்றார்கள். இதுதான் உண்மையான சமூக நீதி. இதை விட தமிழகத்திலே எந்த ஒரு பாடத்திட்டத்திலும் எங்கேயும் போய் நீங்க சமூக நீதியை பற்றி படிக்கவே வேண்டாம். இதுதான் அற்புதமான ஒரு எடுத்துக்காட்டு. அதே போல என்னை போன்ற ஒரு சிறிய வயதில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை கட்சியிலே சேர்ந்து சில சமயம் ஆகியிருந்தாலும் கூட ஒரு பொறுப்பை கொடுத்து இதன் மூலம் வேலையை வாங்க வேண்டும் என்று மத்திய தலைமை இந்த பொறுப்பை கொடுத்திருக்கின்றார்கள். என்னை விட திறமையிலே, தகுதியிலே, பொறுப்புணர்ச்சியிலே அதிகமாக இருக்கக்கூடிய தலைவர்கள் இந்த அரங்கத்தில் இருக்கின்றார்கள். ஆனால் நம் கட்சியினுடைய செயல்பாடு என்னவென்றால் பணிவுடன் ஏற்றுக்கொண்டு என்னை பற்றி பல நல்ல வார்த்தைகளை சொல்லி நன்றாக செயல்பட வேண்டும் என்று ஆசை வழங்கியிருக்கின்றார்கள். இந்த கட்சியில் மட்டும்தான் அது நடக்கும், எந்த கட்சியும் நடக்காது. இதுதான் அந்த அரசியல் கட்சியினுடைய 2வது முக்கியமான விஷயம். ஒரு தலைமை பண்பு எப்படி இருக்க வேண்டும், அது பொறுப்பில் மட்டும் வருவதல்ல, குணத்திலும் வருவது. பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் அவருடைய குணத்தின் மூலமாக அவருடைய தலைமை பண்பை கட்சியினுடைய அடிப்படையை மறுபடியும் நமக்கு காட்டியிருக்கின்றார். 3வதாக இளைஞர் பட்டாளம் அதிகமாக நம்மை நோக்கி வருகிறது. காரணம் வெரி சிம்பிள். அதில் அதிகமான பேசுறது ஒன்றுமே இல்லை. ஒரு பக்கம் குடும்ப ஆட்சி, கலவாட்சி என்று சொல்லிக்கொண்டு குடும்ப ஆட்சி, ஒரு குடும்பம் மகனா மருமகனா என்று கட்சி தடுத்தருமாறி கொண்டிருக்கிறது. பாதி கட்சி சொன்னாங்க மகன்கிட்ட இருக்காங்க, பாதி கட்சி சொன்னாங்க மருமகன் இருக்காங்க. இந்த 2 பக்கம் போக முடியாதவங்க கிச்சன் கேபினெட்ல போய் அந்த அம்மாவை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி ஒரு கட்சி தமிழகத்திலே வளர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த பக்கம் அப்படி அனைவருமே எல்லாரும் ஒரு பொறுப்பு. எல்லாரும் இந்த கட்சியை தேசியத்தின் அடிப்படையிலே, ஆன்மீகத்தின் அடிப்படையிலே வளர்த்த வேண்டும் என்கின்ற பொறுப்புல வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அதனால இளைஞர்கள் நேச்சுரலா இந்த பக்கம் வர்றாங்க, அந்த பக்கம் பாக்குறாங்க, இந்த பக்கம் பாக்குறாங்க. எந்த பக்கம் போக வேண்டும் என்று முடிவு செய்யும் பொழுது திறமை, தகுதியின் அடிப்படையிலே ஒரு கட்சி இருக்கும் பொழுது ஏன் இங்கே வரக்கூடாது? உங்களுக்கு தெரியும், நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவுடைய புகழ் வானலாவிய லெவல்ல இருக்கு. உலக அளவில் நீங்க சர்வே ஒன்னொன்னா பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக முதலிடத்தில் இருக்கார். தொடர்ச்சியாக அப்ரூவல் ரேட்டிங் 66% என்பது சாதாரண வேலை கிடையாது. ஒரு 100 மக்கள்கிட்ட போய் எவ்வளவு பேருக்கு மோடிஜியை பிடிக்கும் கேட்டீங்கன்னா இந்தியாவில் 66 பேர் மோடிஜியை பிடிக்கும் சொல்றாங்க. இது உலக வரலாற்றுல ஜனநாயகத்துல எந்த ஒரு அரசியல் தலைவருக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் கிடைக்காத ஒரு அங்கீகாரம். அதனால் தமிழகத்திலே இதை விட அற்புதமான வாய்ப்பு நமக்கு அமையாது. டெல்லியிலே நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுடைய அற்புதமான தலைமை, தமிழகத்தின் மீது சிறப்பு கவனம். குறிப்பாக நம்முடைய சிடி ரவி அவர்கள் நீங்க பாத்தீங்கன்னா இந்த 2021 தேர்தல் நீங்க பார்த்திருப்பீங்க, பிஜேபி ஒரு திராவிட கட்சிக்கு போட்டி போட்டு சண்டை போட்டுச்சு. எல்லா விஷயத்திலையும், அனைத்து விஷயத்திலும், பூத்திலிருந்து அனைத்துக்கும் போட்டி போட்டு சண்டை போட்டோம். காரணம் என்னவென்றால் மத்திய அரசினுடைய சிறப்பு கவனம் தமிழகத்தின் மீது இருக்கிறது. அதனால் நண்பர்களே, வருகின்ற காலம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய காலம். இதுல என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள் என்ன, எப்படி நம்முடைய மாநில தலைமை ஒரு இரும்பு தூண் போல் அனைவரும் நாம் அமர்ந்திருக்கின்றோமோ, இதே ஒரு எழுச்சியை நீங்க மண்டல லெவல்ல, மாவட்ட லெவல்ல காட்ட வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்கிறது. தலைவராக இருக்கீங்க, நிறைய தலைவர்கள் கொஞ்சம் அங்கங்க ஒதுங்கி இருக்கிறாங்க. புது தலைவர்கள் நான் கொஞ்சம் அங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அனைவருமே போய் சந்திச்சு கட்சிக்குள்ள கொண்டு வாங்க. கூட்டு முயற்சி. 2026 ஆட்சியில் அமர வேண்டும் என்றால் அனைவரும் சேர்ந்துதான் தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒருத்தர் 2 பேர் இருக்க முடியாது. அனைவரும் சேர்ந்து மாநில தலைவராக எனக்கு ஒரு பொறுப்பு, நிர்வாகிகள் அனைவருக்கும் ஒரு பொறுப்பு, தொண்டனாக உங்களுக்கு ஒரு பொறுப்பு. பெருசு சின்னது ஒன்றும் கிடையாது. அதனால் அனைவரும் மிக சிறப்பாக பணியாற்றி மத்திய அரசு, மத்திய தலைமை, பாரதிய ஜனதா கட்சி நம்ம மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை வாக்குகளாக மாற்ற வேண்டும். நாம் சொல்லலாம், அதை பண்ணிட்டு சொன்னா கூட வாக்குகளாக மாற்றி, எம்எல்ஏக்களாக மாற்றி, எம்பிக்களாக மாற்றினால் மட்டும்தான் அதுக்கு ஒரு மரியாதை. அதனால் 20 எம்பி என்பது கூட என்னை பொறுத்தவரை கம்மிதான். ஏன் 39 எம்பிகளும் நம்ம வாங்க முடியாது? அது இருக்கக்கூடிய எம்பி எல்லாம் பாருங்க, எப்படிப்பட்ட எம்பி இருக்காங்க.
2G ஊழல் வாங்கின ஒரு எம்பி, சன் டிவியுடைய கனெக்ஷனை தன்னோட வீட்டில இருந்து 50,000 லைன் கொடுத்த ஒரு எம்பி சென்னையில. ஒரு எம்பி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர்கள் செய்த ஊழல்ல எங்க இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது தகுதியான ஒரு மனிதர் அவருக்கு நேருக்கு நேராக நிற்கும் பொழுது, கட்சியுடைய கொள்கையை நாம் சரியாக எடுத்து சொல்லும் பொழுது ஏன் மக்கள் நமக்கு வாக்களிக்க மாட்டாங்க? அவர் முத்தவர்கள் கிடையாது. தப்பு செஞ்சுட்டு பண அரசியலை வைத்து பணபலத்தை வைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதை உடைப்போம். வருகின்ற காலம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய காலம். கடைசியாக நம்முடைய அமைப்பு செயலாளர் தேசிய அவர்களையும் நான் இங்கே நன்றி சொல்ல வேண்டும். காரணம் என்னவென்றால், ஒரு கட்சியை மிக சிறப்பாக இயக்கிக் கொண்டிருக்கிறார். நமக்கு அடுத்த பணி வந்துருச்சு. ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து ஒரு மனிதனுக்கு 25 வீட்டு தொடர்பு. இதுதான் அடிப்படை. இதை வைத்துத்தான் இந்த பரீட்சையில் நாம பாஸ் செய்வோமா ஃபெயில் ஆகுமா எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் இதை சீரியஸா எடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். கிராமத்துக்கு போயிடுவோம், குடிக்கமா போட்டுருவோம், எல்லா இடத்துலயும் போலீஸ்களோட திட்டம் போயிடும், உள்ளாட்சி தேர்தல் நம்ம ஜெயிச்சிடும். அதனால ஆகஸ்ட் 1ல இருந்து உங்களுக்கு இந்த டார்கெட் கொடுத்துருக்காங்க. அதையும் செய்ய ஆரம்பிங்க. நம்ம இலகணேசன் ஐயா சொன்னது போல என்னுடைய பணி ஓய்வில்லாத நான் என்னுடைய மனைவியிடம் என்னுடைய குழந்தையிடம் சொல்லிவிட்டேன், எப்பவாச்சும் வீட்டுக்கு வருக தயாரா இருக்கு அப்படின்னு. ஒரு மாநிலமும் நான் சுற்றுப்பயணத்தில் தான் இருப்பேன். ஏதாவது ஒரு மாவட்டம், ஏதாவது ஒரு வீடு, ஏதாவது ஒரு கட்சிக்காரங்க ஏற்கால என்னை நம்பி ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கிறாங்க. என்னை நீங்க நம்புறீங்க, முக்கியமான தலைவர்கள் நம்பும் பொழுது அதற்காக என்னுடைய செயல் இரட்டிப்பாக இருக்க வேண்டும். இத்தனை காலமாக செய்த வேலையை விட 2 மடங்கு உத்வேகத்துடன் செய்ய நான் தயாராக இருக்கிறேன். நீங்களும் தயாராக இருக்க வேண்டும். வருங்கால பாரதிய ஜனதா கட்சியினுடைய காலம் நல்லது நடக்கட்டும். நம்முடைய முருகன் ஐயா அவர்களுக்கு கடைசியாக மிகப்பெரிய வரவேற்பு கொடுப்பது நம்முடைய கடமை. இன்று அவர் வந்திருப்பது நமக்காக வந்திருக்கின்றார். இந்த பழைய அவருடைய பொறுப்பை கொடுத்து விட்டு 6 மணி பிளைட்ல மறுபடியும் டெல்லி போறாரு. மறுபடியும் உங்கள் அனைவரின் சார்பாக இப்போதே நான் வெல்கம் பண்ணிடுறேன். வேகமாக நீங்கள் எங்களுக்கு நேரம் கொடுத்து தமிழகத்திற்கு மறுபடியும் நீங்கள் வர வேண்டும். 2 நாள் சுற்றுப்பயணமாக. அப்போது தமிழகமே உற்று நோக்க வேண்டும். ஒரு உண்மையான மனிதருக்கு கட்சி கொடுக்கக்கூடிய அங்கீகாரத்தை பட்டியலாம் எடுத்து செல்வோம். நீங்கள் தாமதம் செய்யாமல் எங்களுக்கு அந்த நேரத்தை கொடுக்க வேண்டும். தொண்டர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள், எல்லாரும் காத்துக் இருக்கோம். உற்சாகமான வரவேற்பு கொடுப்போம். இன்று அவருக்கு நாம் வரவேற்பு கொடுக்கவில்லை, ஆனால் நீங்கள் மனதில் வச்சுங்க. திரும்ப இன்னொரு நாள் நாம் அதை செய்வோம். நல்லது நடக்கட்டும். நாம் அனைவரும் இருந்த இடத்திலே வாழ்த்துறை தெரிவிப்போம். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. நன்றி. வரை வாழிய பாரத மணி திருநாடு, வாழிய செந்தமிழ் வாழ்க தமிழர், வாழிய பாரத மணி திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம்.